வணக்கம் ஜோதிட சொந்தங்களே. வீடு கட்டும் யோகம் எனக்கு இருக்கா? அதாவது வீடு என்பது ஒரு மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது, ஒரு தேவையற்ற பொருள். வீடு இல்லைன்னா நம்மளை ஊரில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. வீடு, ஒரு சொந்த வீடு இருக்கிறது மிக மிக சிறப்பானது. இந்த வீட்டில் நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கும்? இந்த வீடு நமக்கு ஜாதகத்தில் நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கும்? ஒருத்தருக்கு 4ஆம் வீட்டு அதிபதி ஜாதகத்தில் வீடு தருவருடைய பவர் யார் கையில் இருக்குன்னா, 4ஆம் வீட்டுடைய அதிபதி கையில் தான் இருக்குது. லக்கணத்துக்கு 4ஆம் வீடு, லக்கணத்தில் 4ஆம் வீடு. அந்த லக்கணத்துக்கு 4ஆம் வீட்டு அதிபதி கெட்ட கிரகத்தோடு சேர்ந்து, கெட்ட கிரகம்னா பாவ கிரகத்தோடு போய் சேர்ந்துச்சுன்னா அவர்களுக்கு வீட்டுக்கு வீட்டில் இருக்கும்போது அவருக்கு ஒரு பிரச்சனை உண்டாகும். அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். இல்லை வீடு கட்டாலும் விற்கிற சூழ்நிலை வந்துடும், லோனில் போயிடும். இப்படின்னா ஒரு சூழல் கொடுக்கும். இன்னொன்று, அந்த வீட்டுக்கு காரகம் யாருன்னா செவ்வாய். அதாவது கட்டாத வீட்டுக்கு கட்டாத நிற்கிது பாருங்கள், அதுக்கெல்லாம் செவ்வாய் தான் அங்கே காரகம். பூசண வீட்டுக்கெல்லாம் சுக்கிரன் வந்துடுவார். அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு நல்ல இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ 4ஆம் வீட்டு அதிபதி கொடுப்பனை, சரி பரவாயில்ல, கொடுப்பனை இல்லை, அந்த தசாபுத்தி நமக்கு வருது, சுக்கிர தசையோ செவ்வாய் தசையோ நமக்கு நல்லா இருக்கும் பொழுது அந்த வீடு, இடம், பொருளெல்லாம் நமக்கு சேர்ந்துடும். அப்போ இந்த ஜாதகத்தில் 4ஆம் வீட்டு அதிபதி நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு 4 வீடு, ஒரு வீட்டுக்கு 10 வீடு, வாடகை கட்டி கொண்டு வர்றது, கார், பைக், இப்படியெல்லாம் நமக்கு சேர்ந்துடும். அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா நமக்கு யோகம். 4ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்காக இல்லைன்னு வச்சுக்க, உங்களுக்கு பரவாயில்ல. அடுத்தது செவ்வாயை போய் பார்க்கணும். அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கொஞ்சம் தக்க வச்சுப்பார். அடுத்தது சுக்கிரனை பார்க்கணும். சுக்கிரனும் நல்லா இல்லைன்னா அவங்க தான் நம்ம தெருவில் போய் நிற்கிறது, வீடு இல்லாமல் தெருவில் நிற்கிறது, வாடகை வீட்டில் போய் கட்டிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் பிரச்சனை உருவாகி மாறி மாறி போகிறது, இதெல்லாம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி அவருக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால் வீட்டு மூலயமா வருமானம் வரும். வீடு, ஒரு வீட்டுக்கு 2 வீடு கிடைக்கும். இப்படியெல்லாம் ஒரு ஜாதகத்தில் அமைப்பு இருக்குது. அப்போ யோகம்னா உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் வீட்டு அதிபதி வலிமையாக இருந்து விட்டார்னால் உங்களுக்கு வீடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே 4ஆம் வீட்டு அதிபதி தசாபதி வரணும். இப்போ 4ஆம் வீட்டு அதிபதி தசாபதி போயிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு முடிகிற கட்டத்தில் இருக்கும். முடிஞ்ச உடனே 3ஆம் வீட்டு 3க்கு 8 கூட தசாபதி வந்ததுன்னு வச்சுக்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த வீட்டை விற்றுட்டு வெளியே போகிற சூழ்நிலை வந்துடும். அது ஒரு சூழல் கொண்டு அமைஞ்சிடும். அப்போ நான் அப்படின்னா வாழ்ந்தேன், அப்படின்னா அந்த வீட்டில் இருந்தேன், இப்போ என்னை வெளியே இருக்கிற சூழ்நிலைக்கு ஆகிடுச்சு அப்படின்னு நமக்கு ஒரு மனசு பதமாக இருக்கும். அதாவது ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் ஜாதகத்தில் எப்பொழுதுமே வீடு கட்டும் தசாபுத்தி வருதுன்னா அவர்களுக்கு கொஞ்ச காலமாக வச்சோம் நல்லா இருக்கிற சூழ்நிலை திருப்பி மாறிச்சுன்னா அவங்களுக்கு மன கஷ்டமாகிடும். அப்போ ஜோதிடத்தில் 4ஆம் வீட்டு அதிபதி வலிமையாக இருந்து விட்டால் அவருடைய ஜாதகம், அவருடைய வீடு, இடம், பொருள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஊரில் ஒரு மதிப்பாகவும் இருக்கார். இந்த 4ஆம் வீடுங்கிறது ஒரு கட்டுப்பணம், வாகனம், அதாவது பெரிய பெரிய பிஸ்னஸ்னால் ஒரு வலிமையாக இருக்கிறதுனா 4ஆம் வீட்டு அதிபதி வலிமையாக இருக்கணும். வலிமைனா என்ன? பணம். அதாவது ஊரில் பெரிய ஆளாக இருப்பாங்க. ஒரு 500 ஏக்கரு, 300 ஏக்கரு, 200 ஏக்கரு, அதாவது 10-15 ஏக்கருக்கு மேலே போனாவே 4ஆம் வீடு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். 1 ஏக்கரும் இல்லை, அரை ஏக்கர் இருக்காங்கன்னா 3ஆம் வீடு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி நல்ல கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் வீடு, இடம், பொருளோடு சேர்ந்திருப்பார். 4ஆம் வீட்டு அதிபதி கெட்ட கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு வீடு, இடம், பொருள் எல்லாம் பிரச்சனை தான் இருக்கும். ஜாதகத்தில் அவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒத்து போகிறது சிறப்பு. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் வீடு இருக்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா வீடு இல்லைன்னா நமக்கு அது கஷ்டமாகிடும். நன்றி, வணக்கம்.